மாமியார் வைத்த அரைத்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதுதான் அரைச்ச மீன் குழம்பு. சூப்பராக இருந்துச்சு. சுட சுட சாதம் வச்சு மீன் குழம்பு சூடாக ஊற்றி அந்த மீனை எடுத்து வச்சு அப்படியே மீன் பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருந்துச்சு. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா, வெங்காயம் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம், தக்காளி 1/4 கிலோ, தேங்காய் துருவின தேங்காய் ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எத்தனை பேருக்கு இந்த மெஷர்மெண்ட்னா 10 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதில் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா இந்த வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரை வதக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தக்காளி இருக்கப்பல அவங்கள தூக்கி நல்லா ஜம்முன்னு உள்ளே இறக்கிற வேண்டியதான். ஏன்னா நம்ம முழுசாகவே போடலாம், ஏன்னா நல்லா நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் ரெண்டையும் 1 டீஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ரெண்டுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் அடுத்து ஒரு 3 பொடிஸ் தான் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இந்த மீன் என்ன மீனுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எங்களுக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நல்லா 3 வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா போதும், அதுக்கு மேலே வேணாம். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால தான். அது மாதிரி புளியும் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதில் ஃபஸ்ட் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கனால மிளகா ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் லைட்டாக, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. புளி 10 பேர் சாப்பிட்றதுனால 100 புளி போடணும். நாங்கள் எங்கள் வீட்டில் புளி அதிகமாக சாப்பிட மாட்டோம், புளிப்பு இங்கே யாருக்கும் பிடிக்காது, அதனால் 50 புளி மட்டும் போட்டிருக்கோம். மீன் குழம்பு எப்பயும் புளிப்பாக வச்சாதான் சும்மா சக்கத்தாக இருக்கும். ஆனால் நீங்கள் 100 புளி போட்டுக்கோங்க. நாங்கள் 50 தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அரை தேங்காய், அந்த தேங்காவையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சட்னிக்கு வதக்குவோம் பார்த்திங்களா, தக்காளி சட்னிக்கு, அந்த மாதிரி வதக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லு நல்லா அரோமா. கொஞ்ச நேரம் இதை நல்லா நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் இந்த இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம சட்னி கரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. சட்னி கொஞ்சம் குறப்பாக இருக்கும், ஆனால் இதில் நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தான் குழம்புக்கு உங்களுக்கு ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்து எண்ணெயை காய வச்சு கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வைத்த விழுதை அது நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எப்போயும் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், சட்னி அரைச்சாலும் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை ஊற்றி இருக்கிறத கூட விடாமல் மொத்தமாக வடித்து போடுவோம். அந்த மாதிரி வடித்து கொட்டிக்கோங்க. நல்லா கொட்டிட்டு அந்த கடுகு எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்கா. அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ண நல்லா கிண்டுங்க. அடுத்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றுக்கோங்க. 1 செம்பு தண்ணி ஊற்றலாம், எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டிங்கன்னா தான் குழம்பு வத்த தான் மீன் குழம்பு சும்மா சூப்பராக இருக்கும். அடுத்து அந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த சைட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் சீக்கிரமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எதளவுனா நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா எண்ணெய், அந்த எண்ணெய் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வர அளவு நம்ம கொதிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். சூப்பராக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். குழம்பும் நல்லா அந்த வாடையெல்லாம் போயிடும், நம்மளோட மசாலா வாடையெல்லாம். அதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 5 மீன் தான் போட்டோம், அதிகமாக யாரும் குழம்பு மீன் சாப்பிட மாட்டோம். பட் குழம்பு மீன் தான் ரொம்ப நல்லது. எல்லோரும் குழம்பு மீன் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இங்கே அதிகமாக சாப்பிடாதனால நாங்கள் ஒரு 5 மீன் மட்டும் போட்டிருக்கோம். அந்த மீனை போட்டுட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டாக மட்டும் கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா மீன் தனியாக அப்புறம் குழம்பும், அதனால் அப்படி பண்ணாதீங்க. அப்புறம் எடுத்து சாப்பாடை வச்சு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.